என்ன அர்த்தம் தெரியுமா? வண்டி ஓட்டிட்டு போகும்போது ம் ஒரு ஆணி பார்த்தேன். ம் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்குது. ம் ஃப்ளாட்டட் ஆணி. எப்போ? பைக்கா? பைக்கில் போகும்போது ம் அட கடவுளே, என்னடா இப்படி இருக்குது. ம் ஒரு பார்த்தேன் 4-5 வண்டி ஏறிக்கிட்டே போகுது. ம் அது அப்படியே அமுங்கிட்டு போகுது போல இருக்குது. ஏதாவது ஒரு வண்டியில் பச்சக்குன்னு ஏற்றியும் என்னன்னா கூர்ப்பா இல்லை அந்த ஆணி, ம் மொட்டையா இருக்கு. மொட்டையாக இருக்குதா, அதனால் வந்துட்டு சஸ்பென்ஷன் ஆகிட்டு போகுது, பிச்சாகிட்டு. ம் ஒரு பைக்கை பார்த்தேன், பைக்கு நல்லாவே அமுங்கிட்டு போச்சு. ம் அப்புறம் அந்த ஆணி எடுத்து போட்டுக்கிட்டேன் எங்க போட்டீங்க? பாக்கெட்டுக்குள்ள. எந்த இடத்துல? ம் எந்த இடத்துல? அங்க அம்மா அம்மா. இதெல்லாம் கூட இருக்கும் ஆணிங்க. ஆமா, இந்த கல்லோட கல்லா இருக்கும். நம்மளுக்கு தான் தெரியும். தெரியவே தெரியாது. இங்க ரோடு போடுற ஐடியாவே இல்ல போல. இங்க ரோடு போட்டா நான் இங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டுவேன். அப்படியே விடலாம்னு நினைச்சாங்க. ஓட்டுவேன் காலையில. லாரி நிறைய தார் இருந்துச்சு, அந்த கடைசியில ஆரம்பிச்சானுங்க. அப்பா இன்னைக்கு போட்டுருவோண்டா நினைச்சேன். அங்க போட்டாருங்க, அங்க ஒருத்தர் அப்படியே விட்டானுங்க. அதப்பாவியெல்லாம் டரு டருன்னு சைக்கிள் எப்போ பஞ்சர் ஆகும் தெரியாது. இறங்கி இறங்கி ஊட்டி போட நேரம் வேற ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த இதுல வெல்டிங் ஷாப் அந்த கல் மேல ஏற்றி டம்னு போச்சு. 450 ரூபா கொடுத்துட்டேன்.
சிட்டிக்குள்ளே போனோம். மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே போனோம். ஒரு சூப்பர் பைக்கே இருக்காது அவ ரோட்ல. ஏன் கேமரா ஓடுதாங்க? ஓடுதுப்பா. ட்ரெயின்லலாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஏன் யூடியூப் சேனலுக்கு எதுவும் வீடியோலாம் எடுக்கக்கூடாது பர்மிஷன் வாங்கிட்டு நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. போட்டுக்கிட்டோம் வந்து பார்க்க போகிறாங்க. ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் கூட நம்ம இந்த சீட்டுக்கு மாற்றி அனுப்பலாமாமே. பிளட் ரிலேஷனாக இருக்கணும். என்ன சீட்? இப்போ நான் எனக்கு புக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு எனக்கு பதிலாக நான் உன்னை அனுப்பலாம். அப்படி நான் போகல அந்த இடத்துக்கு வேறு ஏதாவது போகிறாங்க அனுப்பலாம்னா பிளட் ரிலேஷனாக அனுப்பிட்டு பர்மிஷன் லெட்டர் எழுதி நான் வச்சிருக்க மாதிரியே வச்சிருக்கேன்டா இவன் பொடி பையன். பெட்ரோல் இப்போ ஆறு நடிச்சனால இந்த ஆள் ஒழுங்காக வந்தான் இல்லைன்னு நினச்சிக்கோ. வேகமாக வந்துருப்பாங்க. காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா அந்த சின்ன பையன் பிள்ளைங்க வந்துருச்சு. சின்ன பசங்க இந்த டைம் அவனுங்க தான் நல்லா சுற்றுவானுங்க. இன்னைக்கு அவங்களாம் வண்டி ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் காலையிலே கிளம்பியிருப்பாங்க இந்த ஊரை விட்டு. இன்னைக்கு கூட உங்கள் பெரியப்பா பெரியம்மாலாம் கூட கூட்டிகிட்டு போனாலும் போயிருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க அவங்க மக்கள்லாம். மாடு மாதிரி 3 வாத்து இருந்துச்சு ரோட்டில். அந்த வாத்து பேர் என்ன தெரியுமா? ஜில் ஜல் ஜக். ஜில் ஜல் ஜக். பிரேக்கர் எங்கேயோ இருக்கும். இப்போ அப்பா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. எப்படி சத்தம் கேட்குது? ஆனால் 50 கிலோமீட்டர் ஸ்பீடே லோ ஸ்பீடாக தெரியுதுப்பா. 50 கிலோமீட்டர் ஸ்பீடே நம்மளுக்கு லோ ஸ்பீடாக தெரியுது. எப்படி சத்தம் கேட்குது? அப்பா வழியில ஏதாவது கருப்பு கவர் தெரிஞ்சா கூட ஸ்லோவா போகும். கரும்பு கடை இன்னைக்கும் இருக்குது. கருப்பு கவர் பாக்க நேற்று வாங்கினேன் இல்லையா? இன்னைக்கு பாரு படு கம்மியாக விற்பான். நான் சொன்னது வேற. கருப்பு வெள்ளை ஆரஞ்சு கவர் இருந்தா அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்க தான் சொல்லணும். அப்பா சொன்னாங்கல்ல கருப்பு கவர். அது என்ன கலரா இருக்கும் சொல்லி. சரி அது என்னாச்சு அந்த கருப்பு கவருக்கு? ஒரு வாட்டி அந்த கருப்பு கவர் ஏதோ ஒரு கார்ல சடசடா நடிச்சிருச்சான். நீ ஏமா அதை வர இப்போ சொல்கிறேன். நாயா கவரா? நாய் ஒரு டிஷர்ட் கருப்பு கவர் நினைச்சேன். நைட்டு நேரம் 12 மணிக்கு ரிட்டர்ன் வரும்போது ஏன் மாடு மாதிரி போகுது பாரு. மாடு தாண்டா. ஐயோ ஜிக்ஜாக்கா போகுது. மாடு மாதிரி போகுது. வண்டியை பார்த்தோன்னே போலாமா வேணாமான்னு யோசிச்சு அப்படிதான் இந்த அனிமல்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நிறைய பேர் ஏத்திடுறாங்க. மாடு மாதிரி போகாம ஒன்ன மாதிரியா போகும். கலக்கரைக்கு தாண்டி சிசு நம்ம ஒரு பிராண்ட் இருக்கு. சிசு 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 ஜப்பான் கொரியா அந்த மாதிரி இருக்கும். அது ஈஸி ஷூ 15 நிமிஷமாவது ஏமா நம்ம காருக்குள்ள உட்காந்து. அப்படியே ஆமா இந்த டைம் எடுத்துருது. விக்டரி பிளேஸ்க்கு அட்மிஷன் வச்சாங்க. ரோண்டு தாண்டா இருக்குது. பரவாயில்ல. நாய் மாதிரி போகுது. நாய் மாதிரி நீ சும்மா இருக்கியாம்மா?
பாட்டு இது. ரொம்ப நேரம் ப்ளசண்டான பாட்டு கேட்டுச்சு. ஒரு கை எடுத்துட்டு ஓட்டுறீங்க. டம்மு டம்முன்னு கேட்குது. ரோட்டு நடுவில் ஒன்று இருக்கலாம் ஏற்றுவீங்க. இப்போ எதுவுமே ஏற்றல, தன்னாலே வருது. நம்ம வீட்டுக்கு தண்ணி லைன் வச்சுட்டாங்களா? இல்லை தண்ணி வரலையா வரலையாடா? வரல. எல்லா வீட்டுக்கும் தண்ணி வருதாங்க, நிம்மதியாக வேலை போகும். வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, நைட் விடுவாங்க. இது வராம கொஞ்சம் கூட வளைக்காங்க. நான் நடுவில் திரும்பிலாம் நினச்சிக்கோ, தானா வளைஞ்சிரும். என்னப்பா இப்படி வளைக்கிறீங்க? என்ன பேக் வாங்குமா? சாணி இருக்கு பாருங்க. சாணி முக்கியமா, மாடோட உயிர் முக்கியமா? சரி, ஒருத்தன் அவசரப்படுறான், அவனுக்கு வழி விட்டுருவோம். யாருக்கு? முன்னாடி ஒருத்தன். காட்டுக்காரு. நடிங்க. தள்ளுறா. பொட்டு வச்சு விட்டுருக்காங்க. அதுக்கு எவனா பொட்டு வச்சு விட்டுருக்குறாங்க நாய்க்கு. ஆமா, நானும் மாட்டு பொங்கலுக்கு நாய்க்கு பாய்களா இதான் வாயை பொழந்துக்கிட்டு இருக்கும். அது உள்ள நாய்ங்க, குட்டி நாய்க்கு ஒன்றும் தெரியாது பாவம். பெரிய நாய்ங்க அப்படிதான் இருக்கும்.
பிரேக்கர் தான் இருந்தால் சொல்லியா, ம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது பச்சை கலர் பேட்டரி காரு போயிட்டானா? போயிட்டான் பறந்துட்டான் போல இருக்கு. நாய் சோன் நாய் மாதிரி போகுது. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. வெள்ளை கோடு போட்டிருந்தா எனக்கு தெரியும். போடா. இல்ல அது போய் நடு வீல்ல வந்து உட்காருது. அது ஓரமாக தான் போகணும். ஜஸ்ட் மிஸ். அது பறந்துருச்சு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, படக்குன்னு வளைச்சிடக்கூடாது. ஒரு சின்ன நூல் அளவுல பறந்து ஓடிச்சு அது. அப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கல இந்த மாதிரி ரெட் கலர்ல போட்டுருக்கானுங்க. சில இதில் போட மாட்டானுங்க. முன்னாடி போற மாதிரி தரு பறந்துட்டான். தெரியுதா? அது முப்பாட்டேன். கருப்பு கலர் தானே நல்லா இருக்கும். அது முப்பாட்டேன். ஸ்பீட் பிரேக்கர். முன்னாடி போகிற வண்டிகளை கவனிச்சா கூட நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் முன்னாடி போகிற இந்த தாரை கவனிக்கு. இப்போ பாரு, அது குதிக்குதா? ஸ்பீட் ஸ்பீட் பிரேக்கர். ஆனால் அது ஒரு மொக்க ஸ்பீட் பிரேக்கர். அப்படியே இந்த தாரை பார்ப்போம். தாரையை விட்டு ஓடிடுறது. ஓடிடுச்சா? எத்தனாவது கியர்ல போயிட்டு இருக்கீங்கப்பா? தேர்டா? ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஃபோர்த் கியர், அப்படியே ஃபிஃப்த் கியர் போங்க. லாஸ்ட் கியர். ஸ்பீட் பிரேக்கர். அப்பா அம்மா கோசை வடி போட்டு வச்சிருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கர் தாரையை உடனே நம்பி தானே முன்னாடி போயிட்டு இருந்தோம். டிஎம்கே கட்சிக்கான ஸ்பீட் பிரேக்கர். 24 நிமிஷத்துல எனக்கு தூக்கம் வந்துருச்சு. சொல்லலையே. ஸ்பீட் பிரேக்கர் நான் கிட்ட வந்து போறதான் பார்ப்பேன். தூக்கம் வந்துருச்சா? அதுக்குள்ளேயும் எங்கேயாவது போகலான்னு பிளான் இருக்கு, இல்லை அப்படியே சுத்திட்டு ரவுண்டு தான். இல்லை அப்போ அந்த அந்த இடத்துக்கு போகலாம்ல, ஆவடி இடத்துக்கு போகலாம்ல. அது கட்டுப்படி ஆகாது, பெட்ரோல். இவ்வளோ தூரம் தான் இங்கிட்டு வந்து அப்படியே அங்கே போயிடலாம்ல. என்ன சொல்றீங்கன்னா எனக்கு சுத்தமா புரியல. ஆவடி இடம் எப்படி பார்க்க. அம்மா அம்மா அஹே அஹே
இப்பெல்லாம் அவங்க என்ன மாடு நடத்தப்படுறாங்களே தெரியும். மாடு அங்க குப்பையை போய் நின்று நக்க வேண்டியதானே. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கானே. க்ரூஸ் இருக்குப்பா ஸ்பீட் பிரேக்கர். குப்பையை போட்டு வச்சிருக்காங்க. குப்பையில் என்ன இருக்குன்னே தெரியும். பூனைக்குட்டி கூட இருக்கும். குப்பையை ஏற்றும் போது பயமா இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர் என்னப்பா செகண்ட் கியரு ஃபோர்த்தோ செகண்டா தண்ணி. இப்போ நீ சொல்லவே இல்லையே. என்னது ஸ்பீட் பிரேக்கர்? கீரை பார்த்துட்டு நான் மறந்துட்டேன். எவ்வளோ உயரம் இருக்கு. அது கலரில் இருக்கு. ஃபோர்டு. இது ஃபோர்டு அண்ணன் தம்பியாப்பா? தம்பி. தம்பி தம்பி தம்பி. சேரெல்லாம் வெளியே போட்டு வச்சுருக்கு. கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வரலாமா? அதுதான் ஃப்ரீ சேர். இந்த பொண்ணுங்க சும்மா தான் நடந்து போகிறாங்க. வண்டியில் ஏற்றிக்கலாம்ல. ஐயே ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கர். மாருதி சுசுகி. இந்த பக்கம் வண்டி வருதா பாரியா? இந்த பக்கம் இந்த பக்கமா? ஆ பார்க்கின்றேன். இல்லை இல்லை, போலாம் 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 போலாம். நீராதான் வண்டி வருகின்றது. வருதாப்பா? இப்போ வரல. போலாம் போலாம். அதுக்கே கேன்ல ஒரு கார் வருது. அப்பா பின்னாடி ஒரு கார். அது வரட்டும் பார்த்து. நம்ம இடத்த பிடிச்சிட்டோம்னா அவன் தள்ளி தான் போகணும். இந்த சைடு பார்த்துட்டே வாங்க. பொல்யூஷன் சென்டர். இந்த சைடா? ஆ ஏமா நீ பாரு, நான் இந்த சைடு இருக்கேன். தெரியாது எனக்கு. அந்த சின்ன இதுதான் தெரியாது, நீங்க பாருங்க. ஐயோ மேலே அதுக்கு இருக்கு. ரெண்டாவது கீழே போட்டா எங்கப்பா இருக்கு? எப்படி இருக்கும் அது? வழி விட்டுருவோம் முதல்ல. கேனே மாடுப்போ. கேனே போடா. பின்னாடியே போயிட்டு இருக்கான். மூடி இருக்க அப்படிதான் வச்சிருக்கேன். மூடி இருக்கு. இது இல்லை. பஸ் இருக்கு. ஏய் ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா? சொன்னது கேட்டுச்சு போல. மேப் பார்த்துட்டு ஏதோ போகலாம். பரிசோதனை மையம். வண்டி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரணும். முன்னாடி போய்க்கலாம். அங்கதானே போவீங்க ஒரு பெட்ரோல் கடைக்காரன்ட்டு. அவகிட்ட கேட்டேன் இல்லைன்ட்டான். மெடிக்கல் இல்லையா? மூடிட்டான். பாரு அந்த தட்டுதான் பாரு.
இந்த சைடு பாருயாம்மா கொஞ்சம். இது காலியாக இருக்கா? எட்ஜ் இருக்கு, பார்த்துட்டே வா. அந்த பக்கம் வாங்க வாங்க ஏம்மா அந்த சைடு வாங்க. எதுவும் தடுப்பு இல்லையா? தரையை பாரு பாப்பா, தரை இறங்கிச்சுன்னா சொல்லு. ஆ இல்லை இல்லை போங்க போங்க. போகலாமா? ம் போக மாட்டேங்குது. அங்க ஒரு மேடு மாதிரி இருக்கு லைட்டா. ரொம்ப மேடா இருக்கா? ஏங்க ஆ ஆமா லைட் சொல்லுங்க நல்லா. ஏற்றுங்க. பஸ் பஸ் இல்லை பாருங்க. இறங்கிக்கிறியா? ஏறியாச்சு ஏறியாச்சு. நீ இறங்கிக்கோ. இறங்கி பாரு வண்டி. யாருப்பா? என்னம்மா அவ்வளோ உயரமாக இருக்கு? செம்ம துண்டுக்கு இப்படி நிற்குது. போகலாமா? ஏகப்பட்ட மேடு இருக்கு போல இருக்கு. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நீ செஞ்சிட்டியா? என்னப்பா போட்டாங்களா? இல்லை நீங்கள் ஜாலியாக பாட்டு கேளுங்க. ஆள் வரணுமா? என்னவாப்பா? மம்மி என்னவா? என்னவா ஏன் போடல? ஏன் போடல? நாளைக்கு உட்காருமே. சந்தோஷ் டிபி கரையாயிடுச்சு.
அப்பா தான் பாட்டு வச்சுருக்காங்க. கேட்க முடியும். இந்த பேண்ட் உனக்கு கரெக்டாக இருக்குல்ல? நல்லா அழகாக ஜீன் பேண்ட் ஸ்டைலிஷாக வாங்கி போட்டுலாம் போக நல்லா இருக்குல்ல? ட்ரெயினில் நல்லா இருக்காது. கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஸ்னோ போட்டு போட்டால் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் தாவணி போடுறது பட்டு போடுறதுலாம் முன்னாடி இப்படி சுற்றி இருந்தீங்கன்னா அதான் ஸ்டைல் சரிங்களா? கருப்பு கண்ணு அந்த பாட்டு வைக்கிறோம். கருப்பு கண்ணு அந்த பாட்டு வைக்கிறோம். ரைட் பண்ணு. டைப் பண்ணிட்டு நான் சேனல் எங்களுக்கு தெரியும். என் கல்யாணம் மெசேஜ் பண்ணு. வீட்டில் இருக்கீங்க அப்படி இருக்கீங்க. உடனே வந்துட்டு தேவை நேரம் ஃபோன் இருக்கு. இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எழுதிப்போ நான் மெசேஜ் பண்ணிட்டு எங்கள் மேலே வந்து டக்குன்னு மெசேஜ் பண்ணுறேன். ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணு. பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு தான் இருப்பாங்க, போட மாட்டாங்க. என்னடா எங்கே போனால் எதையாவது ரீல்ஸ் போட்டு ஏதாவது காசு போடுறது. அது பாஸ் பண்ணி வையா. பாஸ் எது பாஸ் பண்ணி வை. வீடியோ பாஸ்